ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் விஷ்ணுபிரியா, உங்கள் டேரோட் விபி டேரோ ட்ரேடர். டுடே யூனிவர்சல் மெசேஜில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி நாள். இன்றைக்கி பைல் 1 பைல் 2 கார்டுமே பெண்கள் சம்மந்தமான கார்ட்ஸ் தான் நம்மளுக்கு யூனிவர்ஸ் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் இந்த கார்டு வந்து மஸ்ட்டு பாருங்கள். பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1 இந்த மூன் கார்டு வந்திருக்கு. ஓகே, மூன் கார்டு இது பெண்களுக்குரிய கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்டு நீங்கள் வந்து ஒரு அன்புக்காக, ஒரு பாசத்துக்காக இப்போ ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் இதுதான். ஒரு அன்புக்காகவும் ஒரு பாசத்துக்காகவும் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஞானம் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவாற்றல் நிறையா இருக்குது. ஆபத்துக்களையும் இந்த கார்டு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையும் கொடுக்குது. கடந்த காலம், நிகழ்காலம் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு வந்து சில முன்னாடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சில பேருக்கு கனவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு கடவுள் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும். பின்னாடி நடக்க போகிறதும் உங்களுக்கு கனவுல வந்து காட்டி கொடுக்குற பவர் வந்து இருக்குது. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க யூனிவர்சல் மெசேஜ் இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கற்பனை உலகம் உங்களுக்குன்னு இருக்கும். அவங்களோட மனசை வந்து யாருனாலுமே புரிஞ்சுக்கவே முடியாது. கடலோட ஆழம் மாதிரி உங்களோட மனசோட ஆழமும் அதிகம் அப்படின்னும் இந்த பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ப்ரெஷரில் இல்லை யார் மேலேயாவது சின்ன சின்ன கோவத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. பிறரோட தூண்டுதல்னால ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியத்துலையும் இறங்க வேணாம். அப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிப்பீங்க. ஸோ உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. வேலை அப்புறம் தொழில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமான போட்டி இருக்கும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையும் உங்களுக்கு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் வந்து கூடாது. அப்படி இல்லைன்னா ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. உங்களோட உள் மனசு படி கேட்டு நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸான லைஃப்பை இது பண்ணுவீங்க. பிறரோட பேச்சை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. அதே மாதிரி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க இப்போது கொஞ்சம் தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தத்தினால கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. வேலை பளுவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உடல் நலம் கொஞ்சம் பாதிப்பில் இருப்பீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க யூனிவர்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு பெண்களுக்கான கார்டு தான். பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு த ஹை பிரிஸ்டர்ஸ், அதாவது நேராக வந்திருக்கு. இந்த கார்டு வந்தவங்க அவங்களோட உள்ளுணர்வால் கனவுகளை நிறைவேற்றிப்பீங்க. அதாவது உங்களுக்கு நடக்க போகிறது கனவுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கார்டும் அதை தான் சொல்கிறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல மன ஆற்றல். வெளியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாந்தமான நபர், வெளியில் அமைதியான தோற்றத்தையும் உடையவங்க, எதுலேயும் நேர்மையாக செயல்படுவீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. எந்த முடிவையும் தெளிவாக எடுக்கக்கூடியவங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. நல்லதோ கெட்டதோ தெளிவான ஒரு முடிவு உங்களை கேட்டால் அவங்களுக்கு கிடைக்கும். அம்மா மேலே ரொம்ப பாசமான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்மீகம் அப்புறம் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எளிதாகவே சித்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆணுக்கும், ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்ணுக்கும் ஒரு துணையாக இருப்பீங்க. நல்ல கைடன்ஸ் கொடுக்குற பர்சனும் சொல்கிறாங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களோட பேச்சு, மனைவியோட பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்துலேயே உங்கள் மனசு வந்து நாடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தேக குணம் கொஞ்சம் இருக்கும். பிறரை வந்து நம்பலாமா வேண்டாமா, பிறரை நம்பி ஒரு காரியத்தை கொடுக்கலாமா வேணாமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இயற்கையாகவே இவங்களுக்கு எப்போவுமே தனியாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி. அவங்க ஆலோசனைகளை கேட்டு நடங்க. நல்ல விதமாக சொன்னாங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள் இன்ட்யூஷன் படி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனல் தமிழ் டேரோ பிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கேரியர், மணி, பேபி பார்ன் எல்லா ப்ரெடிக்ஷனும் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.